ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 11th எக்ஸசைஸ். 11th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் அண்டு பிரிண்ட் இன் ரிவர்ஸ். நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம், 2 டிஜிட் வேல்யூ கொடுக்க போகிறோம். அது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து டோட்டல் சைஸ் என்ன அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான கான்செப்ட்டு. அது எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்பவும் போல தான் டர்போ C++க்குள்ளே டாஸ் பாக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எப்பவும் போல் இந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து எல்லா ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், சரிங்களா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, ஃபைலு கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்கன்னா நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ வந்து 11th எக்ஸசைஸு கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி டிஸ்பிளே பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம், ஒரு 2 டிஜிட்டில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அது ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணும், ஓகேங்களா. அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் தான் இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட், எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணோம், சரிங்களா. எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு சொல்லி அதோட வேல்யூ வந்து ஆட் பண்ணி காட்டும். தென் தேர்டு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் காட்டும், சரிங்களா. கவுண்ட்டுனா இப்போ 2 டிஜிட் கொடுக்குற அப்படின்னா 2ன்னு வரும். சம்முங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி காட்டும். ரிவர்ஸுங்கிறது வந்து நம்ம 1 2ன்னு கொடுத்தோன்னா அது 2 1 டிஸ்பிளே பண்ணி காட்டும், ஓகேங்களா. அதான் இதோட கான்செப்ட்டு. இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணும் இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வைல் கண்டிஷன் வந்துருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு வேல்யூயாக கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ணும். இந்த கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூயாக கவுண்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ வந்து 2 டிஜிட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ இது பண்ணும், அது கூட அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறது தான் அந்த கவுண்ட்டு, ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே சம்முங்கிறது என்ன அப்படின்னா அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணும். இப்போ 1 2 அப்படின்னா 1 + 2 அப்படின்னா 3, அந்த 3 வந்து சம்மோட வேல்யூஸ், ஓகேங்களா. அதுதான் இதோட கான்செப்ட், ஓகேங்களா. இதில் பாருங்கள் printf sum of digit for %d is %d சம். இங்கே வந்து என்னென்னா சம்மோட வேல்யூ வரும். நீங்கள் 2 டிஜிட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணி இது டிஸ்பிளே பண்ணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்ட்டு அப்படின்னா நீங்கள் எத்தனை டிஜிட் கொடுத்துருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் இந்த கவுண்ட்டு, ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எப்பவும் போல் கம்பைல் பண்ணுறதுக்கு என்னென்னு சொன்னால் Alt F9 என்ற தட்டுறோம், எதுவுமே எரர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து Ctrl F9 இப்போ கொடுக்குறோம். என்டர் அண்ட் இன்டிஜர் நம்பர்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 என்டர் தட்டுறோம். அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன வந்துருக்குது, ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் 1 2 இஸ் 2 1. கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணும், ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்டில் என்ன போட்டிருக்குது, சம் ஆஃப் டிஜிட் ஃபார் 12 இஸ் 3 அப்படின்னா நான் சம்முன்னு நான் சொன்னேன். 1 2ன்னு கொடுத்துருக்குறோம், அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி வரதான் 3, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 1 2ன்னு கொடுத்துருக்குறோம், அந்த டிஜிட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும். எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம், 2ன்னு கொடுத்துருக்குறோம், 1 2. ஸோ அந்த 2 வேல்யூ தான் டிஜிட்ஸ்னு சொல்கிறாங்க, அதுதான் 2, ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு வேல்யூ கொடுத்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 என்டர் தட்டுறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸில் என்ன வந்திருக்கு, 3 2 1. இப்போ ஆட் பண்ணுறப்ப எப்படி வந்திருக்குது, 6 1 + 2 2 + 3, ஸோ 6. சரி, நம்பர் ஆஃப் டிஜிட் எத்தனை போட்டுக்கும், 3 டிஜிட் கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட், ஓகேங்களா. நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணோம், அதை ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். தென் செகண்ட் வந்து சம்மு, அதை ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். மூணாவது வந்து அதோட டிஜிட் எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி காட்டும். இதுதான் வந்து 11th எக்ஸசைஸ், ஓகேங்களா. எப்பவும் போல் எது என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு வேர்டு ஃபைலை போட்டு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. இதுதான் 11th எக்ஸசைஸ்.